பேச்சு திறமைக்கென தனி கூட்டம் கூட தொடங்கியது. பின்னாளில் அதிமுக பேச்சாளர்கள் எப்படி பேச வேண்டும் என பயிற்சி அளிக்கும் அளவிற்கு திறமையானவராக இருந்தார் ஜெயலலிதா. கருணாநிதியின் நக்கல் பேச்சுக்கு அதே பாணியில் பதிலளித்தார். கேள்வி கேட்டு பதில் வாங்கும் போக்கை அவர் பேச்சில் கடைபிடித்தார். கருணாநிதியின் விஷம பேச்சை நம்புவீர்களா என கேட்க தொடங்கிய அந்த கேள்வி 2016ஆம் ஆண்டு தேர்தலில் நீங்கள் செய்வீர்களா வரை நீண்டது. அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு பெருகியது. கட்சியில் சேர்ந்த ஒரே ஆண்டில் கொள்கை பரப்பு செயலாளர் பதவி அளிக்கப்பட்டது. எம்ஜிஆர் இருக்கும் போதே அவருக்கு அம்மா என்கிற பட்டத்தோடு சுவரொட்டிகளும் ஒட்டப்பட்டன. இருப்பினும் ஆர்.எம். வீரப்பன், எஸ்.டி. சோமசுந்தரம் போன்ற இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவருக்கு எதிராகவே இருந்தனர். ஆனால் எம்ஜிஆர் அவரை காத்து நின்றார். ஜெயலலிதா பேசும் கூட்டங்களில் அமைச்சர்கள் மேடையில் அமரக்கூடாது என்று உத்தரவிட்டார். சத்துணவு திட்டத்தை பிரபலப்படுத்துவதுதான் ஜெயலலிதாவிற்கு முதலில் வழங்கப்பட்ட மிகப்பெரிய பொறுப்பு. அதை செவ்வனே செய்து வந்த